வணக்கம். இன்னைக்கு நம்ம மில்லட் சூப் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒன்று. இந்த சூப் வந்து எல்லா காய்கறியும் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ நாட்டு காய்கறிகள் எந்த காய்கறிகளாக இருந்தாலும் போட்டு இதை ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு செய்யலாம். வேலைக்கு போகிறவங்க காலையிலேயே செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு 11 மணியை போல் கூட அதை குடிச்சுக்கரலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வந்துடுவோமா? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் காய்கறி எந்த காய்கறி நாட்டு காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம மில்லட் சூப் பவுட்ரு 1 ஸ்பூன், ஒரு டம்ளருக்கு 1 ஸ்பூன் மணிக்கு போட்டுக்குவோம். நான் கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் முட்டைக்கோசு இதெல்லாம் போட்டிருக்கிறேன். அதோட வெங்காயம், தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். தக்காளி பிடிச்சவங்க சேர்க்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த சூப் பவுட்ரு 1 ஸ்பூன் மட்டும் நான் பெரிய ஸ்பூனில் போட்டிருக்கேன், 4 டம்ளருங்கிறதுனால. அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். காய்கறியும் நல்லா வெந்துடும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இறக்க போகையில் கருவேப்பிலையும் மல்லியும் போட்டு இறக்கிடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்லா எல்லா காயோடையும் சேர்த்தே சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. காயில் இருக்க எல்லா சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மில்லட்டில் இருக்கிற சத்தும் கிடைக்கும். நீங்கள் காலையிலையும் எப்போ வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம். வேலைக்கு போகையிலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையானுச்சுன்னா எங்கள் நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.